இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் கோலா உருண்டை. ஏற்கனவே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ரிமூவ் ஆயிடுச்சு. அதனால நான் அப்லோட் பண்ணுறேன். நம்ம ஹோட்டலுக்கெலாம் போனோன்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண ஸ்டார்டரே இந்த மட்டன் கோலா உருண்டையாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூப்பரான மட்டன் கோலா உருண்டையை வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் கோலா உருண்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை வேக வச்சுக்கலாம். அது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா மட்டன் கொத்துக்கறி ஒரு 1/4 கிலோ அளவு கொத்துக்கறி நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணிக்கோங்க. கோலா உருண்டை செய்கிறதுக்குன்னு கேட்டிங்கனாவே கடையில் கொடுப்பாங்க. மட்டனை சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அதை வேக வச்சுக்கோங்க. ஏன்னா தண்ணி விட்டிங்கன்னா ஏற்கனவே மட்டன்லேருந்தும் நிறைய தண்ணி விடும். நம்ம கோலா உருண்டை பிடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் ட்ரையாக தான் இருக்கணும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமையே குக் பண்ணிக்கோங்க. மட்டன் விடுற தண்ணியே அது குக் பண்ணுறதுக்கு போதுமான அளவு தான் இருக்கும். மட்டன் வேக வைக்கிறப்பே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதுங்களாட்டியுமே நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மட்டனும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வத்திருச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது. அதை ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் வச்சாவே அது வத்திரும். அப்படி இல்லாமல் உங்களுக்கு நிறைய தண்ணி இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிடுங்க. ஏன்னா கோலா உருண்டைக்கு தண்ணியே இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் உருண்டை பிடிக்க வரும். அப்படி நீங்கள் தண்ணியோடு பண்ணிங்கன்னா உருண்டையெல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சுட்டு போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ தண்ணியெலாம் நல்லா வத்திருச்சு. இதில் நம்ம தேவையான அளவு உப்பும் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இந்த மட்டன் நல்லா ஆறிக்கிட்டு இருக்க சமயத்தில் நம்ம கோலா உருண்டைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு நல்ல வாசனையான மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய், 1 இன்ச் அளவு பட்டை, 2 கிராம்பு. நம்ம சேர்க்குற எந்த பொருளும் தீஞ்சிடக்கூடாது. அதனால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அதை வறுத்துக்கோங்க. வாசனை வர வர வறுத்துட்டா போதும். இப்போ நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா அதில் ஒரு 2 பல்லு பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி. நான் கொஞ்சம் சின்ன பூண்டாக இருக்கனால ஒரு 3 நாள் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா 2 எடுத்தால் போதும். அப்புறம் இது கூடவே ஒரு பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. வதங்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை ரிவர்ஸில் அடிச்சுக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் மாதிரி ஆயிடக்கூடாது. அதுவும் நல்லா கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சா போதும். இப்போ நல்லா சோம்பு சீரக வாசனையோட மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து மட்டனும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதை மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஒரு ட்ராப் கூட விடாமல் நம்ம மட்டனை அரைக்கணுங்க. தண்ணி விட்டிங்கன்னாவே கோலா உருண்டை பிடிக்க வராது. அப்புறம் எண்ணெயில் பிரிஞ்சு போயிடும். அதனால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம கோலா உருண்டைக்கு மாவு தயார் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மட்டனோட பேஸ்ட்டு, அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லையா அந்த வாசனையான மசாலா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு உரப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு பொட்டுக்கல்லையும் சோம்பையும் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மாவு. அதை போட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அதனால் அதுக்கும் சேர்த்து உப்பு உரப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் திரும்ப ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் எப்பயுமே பூரி மசாலாம் செய்கிறப்ப கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக பொட்டுக்கல்லையும் சோம்பையும் அரைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் போடுவேன். அந்த மாவை தான் நான் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். அந்த மாவை நான் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வெறும் பொட்டுக்கல்லையை மட்டும் கூட மிக்சியில் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம்.
சோம்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதனால தான் நான் சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈரம் இல்லாமல் வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன், கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வருது. பொட்டுக்கடலை மாவோட மெஷர்மெண்ட் வந்து நம்மளோட மட்டனில் இருக்க தண்ணியோட அளவை பொறுத்து தாங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக ஆட் பண்ணால் போதும். இதுக்கு பதிலாக நீங்கள் கடல மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. நமக்கு 1/4 கிலோ மட்டன் கொத்துக்கறியில் 10லேருந்து 12 உருண்டை கிடைக்கும். ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 7 உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ இதை எப்படி பொரிச்சு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இடையிலையே கொஞ்சம் மாவு தண்ணி விட்டுருச்சுன்னா, ஏன்னா வெங்காயம் இருக்கனால இடையில கூட தண்ணி விடலாம், அதனால் மாவை கலந்து பார்த்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு ஸ்பூன் கூட கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கோலா உருண்டையை பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா உருண்டையை ஆட் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு போகாது. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா அது பிரிஞ்சு போயிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்த உருண்டையெல்லாம் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உடனே கரண்டி வச்சு அதை வந்து திருப்பி விடாதீங்க. நல்லா அடியில் வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விடுங்க, அப்படி இல்லைன்னா பிரிஞ்சு போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போ 2 சைடும் நல்லா பொன்னிறம் மாற வரைக்கும் அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கோலா உருண்டை 2 சைடும் நல்லா பொன்னிறமாக தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான நல்ல வாசனையான மட்டன் கோலா உருண்டை தயாராகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபிஸ் தமிழில் பார்க்க தியோனிலா பிரதீப் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தியோனிலா பிரதீப். தேங்க்யூ.